என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? 14/3/2026 இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எப்படியா இருந்தாலும் முதலமைச்சர் நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையமும் விளக்கம் கொடுக்கல. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எப்பல இருந்து வருது, தேர்தல் இன்னைக்கு எப்ப வாக்குச்சீட்டு என்ன போறாங்க அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயத்தையும் தெரிவிக்கக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு. இன்னைக்கு அறிவிக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க சனிக்கிழமை. சோ தமிழ்நாடு முதலமைச்சருடைய நகைக்கடன் திட்டம், பயிர்கடன் திட்டம், சுய உதவி குழு கடன் திட்டம், கல்வி கடன் திட்டம் எல்லாத்தையும் மக்களுக்கு இலவசமா கொடுக்க போறாரு, தள்ளுபடி பண்ண போறதா புதிய அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பெரிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்கும் நண்பர்களே. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் சைலண்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்கு. ஏன் விஜய் ஒரு ஆக்ஷனா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னு சொன்னாக்கா, கூட்டணியில இருக்கிறார், தனியா இருக்கிறார், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னு சொன்னா நான் ஏழை விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியை நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லியிருக்காரு. அது நகைக்கடனா, பயிர்கடனா, வேற என்ன கடன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லல. வீட்டுக்கு வீடு வாகனம் இருக்கணும், வீட்டுக்கு வீடு கார் இருக்கணும், டூ வீலர் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், ஒவ்வொருத்தரும் அரசு வேலையில இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் அவர் சொல்லியிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி இருக்கிற காலத்துல நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது பேசும் பொருள் ஆயிடுச்சு. அதோட வின்னர் பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுல 30% வாக்கு வித்தியாசத்தை அதிகப்படுத்தி கொடுத்துச்சு. 2026 நகைக்கடன் தள்ளுபடி 3 சவரன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அறிவிப்பு வரக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு. சனி ஞாயிறு திங்களுக்குள்ள அறிவிப்பு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷம் நோட்டீஸ் அடிச்சு ஓட்டிட்டாங்க. தேர்தல் வரதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் அடிச்சு ஓட்டிட்டாங்க. நகைக்கடன், பயிர்கடன் திட்டம், கல்வி கடன் திட்டம், சுய உதவி குழு கடன் திட்டம் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ண முதலமைச்சர். அப்ப தேர்தல் வாக்குறுதியில தான் கொடுத்தாரு 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தார் முதலமைச்சர். எல்லாருக்கும் அந்த நகைக்கடன் சரியா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு பொதுத்துறை வங்கிகளிலேயும் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணலைங்க ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு நல்ல செய்தி வரக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கிறதா புதிய செய்தி வந்துகிட்டு இப்ப இந்த டிவி நம்ம டிவி சேனல் டெலிகாஸ்ட் பண்ற நேரத்துல தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன் கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார் முதலமைச்சர். நல்ல செய்தி விரைவில் வரும். அடுத்தடுத்த வீடியோல உடனே சுட நான் போடுறேன். ஏன்னா நம்ம மக்கள் நினைச்சதை ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். 3 சவரங்கிறது 5 சவரனா கூட நீங்க ஆக்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா ஏற்கனவே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நீங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் நீங்க பேசுனதா புதிய செய்திகளை நான் கொண்டு வந்துதான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட நான் கொடுத்திருக்க அடிப்படையில நிறைய பேர் என்னோட கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, நிறைய மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுங்க, என் வீட்டுல 10 ஓட்டு இருக்கு, நான் 3 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுங்க, என் குடும்பத்துல 40 ஓட்டு இருக்கு. ஓட்டு சதவீதத்தை அதிகப்படுத்துற விஷயத்துல நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்கடன் தள்ளுபடி மிகப்பெரிய ஒரு பாப்புலர் ஆகிட்டு இருக்க சூழ்நிலை தான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை பல இதுல நான் வீடியோ நான் சென்ட் பண்ணியிருக்கேன். சோ இந்த வீடியோவும் கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு நமக்கு நல்ல தகவல் தெரிவிச்ச அடிப்படையில் அடுத்த வீடியோல நான் சொல்றேன் நண்பர்களே. நீங்க ஆர்வமா இருக்கிறது எனக்கு தெரியும். முதலமைச்சர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு தெரியும். புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி அவர் யோசனைக்கு பின் நல்ல ஒரு தகவல் வருங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சந்தேகத்தையும் சந்தோஷத்தையும் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.